இயேசு வரப்போகிறது உண்மை. இயேசு வரும் பொழுது அவரோடு கூட நித்தியத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கணுங்க? ஆயத்தமா இருக்கணும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். இது கடைசி நாட்கள். மூன்றாவது தேவனுடைய ஆலயங்கள் கட்டப்படுவதற்கு எல்லாமே ஆரம்பமாயிடுச்சு. இந்த ஆலயத்தை குறித்து இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சாலமோன் அந்த இடத்துல ஆலயத்தை கட்டினது உண்மைதான். அதற்கு முன்னாடி ஆபிரகாம் வாழ்ந்த நாட்கள்லே ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்வார், ஈசாக்கை நினைசை மோரியா மலைக்கு கொண்டு வந்து எனக்கு அங்கே பலியிடுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ஈசாக்கை கூட்டிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரேன்னு பலி செலுத்துறதுக்கு ஒரு மலைக்கு போவார். பார்த்தீங்களா? அந்த மோரியா மலையில தான் சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினார். ஆமென். அப்ப ஆபிரகாம் காலத்திலேயே அந்த இடத்தை ஆலயத்தை கட்டுவதற்கென்று ஆண்டவர் முன்குறிச்சி வச்சுட்டார். அதுக்கப்புறம் எத்தனையோ நூற்றாண்டுகள் ஆகி தாவீதின் காலத்துல ஒரு கொள்ளை நோய் வருகிறது. அந்த கொள்ளை நோயினால பலர் மரிச்சு போறாங்க. சங்கார தூதன் என்ன செய்கிறான்? அர்வானாங்கிறதான ஒரு மனுஷனுடைய களத்துக்கிட்ட நிற்கிறான். அப்ப தாவீதுக்கு அது கண்களை தெரிகிறது. தேவதூதன் நிற்கிறத எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ தீர்க்கதரிசி மூலமா தீர்க்கதரிசி மூலமா ஒரு செய்தி வருகிறது. அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி நாம் பலி செலுத்தும் போது தேவனுடைய கோபம் என்ன செய்யும்? குறையும் அப்படின்னு சொல்லும் பொழுது தாவீது உடனே அவசரமா போறார். எபூசியனாகிய அர்வானாவின் களத்துக்கு போய் அந்த மனுஷன் சொல்றார், இந்த இடத்த எனக்கு விலைக்கு கொடு, நான் இந்த இடத்துல பலிபீடம் கட்டணும், பலி செலுத்தணும், அப்பதான் கொள்ளை நோய் எல்லாமே என்ன செய்யும்? சரியாகும் அப்படின்னு சொல்றார். அந்த எபூசியன் சொல்றான், ராஜா நீங்க கேட்குறீங்க, ஃப்ரீயா எடுத்துக்கோங்க. இல்லை, உன் கையில நான் இலவசமா வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதற்கான தொகையை கொடுத்து தாவீது வாங்கினதான அந்த அர்பானாவின் களத்துல அன்னைக்கு பலி செலுத்தின அந்த இடத்துல தான் சாலமோன்ட்ட சொல்லிட்டாரு, மரிக்கிறதுக்கு முன்னாடி ஆலயத்தை நீ அங்கதான் கட்டணும். தாவீது குறித்த மோரியா மலையில தான் சாலமோன் ஆலயத்தை கட்டினான். வேதத்துல வாசிக்கிறோம் சாலமோன் ஆலயத்தை கட்டினான்னு. எப்படிங்க கட்டினாரு? ஆலயத்தை கட்டுவதற்குரிய வரைபடங்கள், ஆலயத்தை கட்டுவதற்குரியதான எல்லா பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு முதலான எல்லாவற்றையும் நிறுத்து நிறைய சவதரித்து தாவீது எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பண்ணிட்டார். சாலமோனுக்கு கட்டுறது தான் வேலை. இது எல்லாத்தையும் தாவீது ஆண்டவருடைய ஆலயத்தின் மேல இருக்கிற வாஞ்சையில எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா முடிச்சு வச்சுட்டார். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ கட்டாத, உன் மகன் என்ன செய்வான்? கட்டுவான்னு சொன்னார். ஸோ ஆபிரகாம் முன்குறித்த இடம், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன இடம், தாவீதுக்கு ஆண்டவர் சொன்ன இடம், அந்த இடத்துல தான் சாலமோனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயம் இவர்கள் பாவம் செய்தபடினால நேபுகாத் நேச்சார் அப்படிங்கிற ராஜாவுனால தீக்கிரையாக்கப்பட்டு பாபிலோனுக்கு எல்லாரையும் அடிமைப்படுத்தி கொண்டு போகும்போது அந்த ஆலயத்தை என்ன பண்ணாங்க? எரிச்சு போட்டாங்க. ஸோ 70 வருஷம் பாபிலோன்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோரேஸ் ராஜா ஆட்சி வருகிறதான அந்த காலகட்டத்தில் அவர் கொடுத்த கட்டளையின்படியே செருபாபேல் தலைமையில் வந்து எஸ்ரா போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஆலயத்தை கட்டினார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அது 2வது கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயம்தான் இயேசு கிறிஸ்து காலத்தில் இயேசு பிரதிஷ்டை செய்யப்படும் பொழுது இருந்த ஆலயம். இயேசு ஆலயத்தை சுத்திகரிப்பதற்காக கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி சுத்திகரித்தாரே, அதுவும் அந்த ஆலயம்தான். ஸோ அந்த ஆலயத்தை தான் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும்னு ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தையின்படியே கிபி 70வது வருஷத்துல இயேசு கிறிஸ்துடைய மரணத்திற்கு பிறகு கிபி 70ல் தீத்து ராயனால் அது தீக்கிரையாக்கப்பட்டு காணப்படுகிறதான ஒரு காரியம். இந்த நாளிலும் இன்னும் இந்த ஆலயம் கட்டப்படலை. ஸோ இந்த ஆலயம் கட்டப்படும் பொழுது கர்த்தருடைய வருகை எப்படி இருக்குமா? அதி சீக்கிரத்தில் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நிச்சயமா செய்வார். இஸ்ரவேலை குறித்து இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் எருசலேமுக்காக போராடிக்கிட்டே இருந்தாங்க. 48ல் சுதந்திரம் அடைஞ்சு உள்ள வந்துட்டாங்க. ஆனால் எருசலேம் அவங்களுக்கு தலைநகரமாக அறிவிக்கப்படலை. வேறொரு நகரம் தான் தலைநகரமாக காணப்பட்டுச்சு. ஆனால் கடந்த 2018ஆம் வருஷத்தில் பார்த்தீர்களானால் தேவன் எருசலேமை இஸ்ரவேலின் தலைநகரமாக மாற்ற கிருபை செய்தார். ஆமென். இந்த நாளிலும் கூட எல்லா தலைவர்களும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல ஐநா தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? அது ஒரு பிரகடனப்படுத்துகிறாங்க. எருசலேம் இஸ்ரவேலின் தலைநகரமாக மாற்றப்பட்டது. எப்பங்க? நம்ம வாழ்கிற இந்த காலகட்டத்தில்
2018 வருஷம் அதை அனௌன்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ அடுத்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர வேண்டி இருக்குது. அதற்காகத்தான் நம்மளும் காத்துட்ருக்குறோம். ஸோ ஜனங்களும் இஸ்ரவேலில் இருக்கிற ஜனங்களும் அதற்காக தான் பிரயாசப்படுகிறார்கள். தேவன் அவர்கள் பக்கமாய் நின்று அவர்களுக்காக நிச்சயமாக கர்த்தர் ஒத்தாசை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இஸ்ரவேலுக்கு உதவி செய்கிற தேவன், எருசலேமை கட்டுவதற்கு உதவி செய்த தேவன், இந்த நாளிலும் கூட அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். அவருடைய வருகையை எதிர்பார்த்து நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். வாசிங்க, அடுத்து 27 வசனம் வாசிங்கம்மா. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடே பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரும் மட்டும் சொரியும் என்றான். போதுமா? 69 வாரம் வரைக்கும் பார்த்துட்டோம். மீதி ஒரு வாரம் தான் சொல்லியிருக்காங்க. 24ஆம் வசனத்துல 1000 வருட அரசாட்சி வரை 70 வாரம் ஆகும்னு சொல்லப்பட்டுச்சு. அடுத்த வசனத்துல 7 வாரம் அந்த பில்டிங் ஒர்க்கு நடக்கும். அடுத்து 62 வாரத்துல மேசியா சங்கரிக்கப்படுவார். 69 வாரம் முடிஞ்சு போச்சு. இன்னும் மீதி ஒரு வாரம். அந்த ஒரு வாரம் எப்படியா? அந்த ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? நான் 27ஆம் வசனம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை குறித்து, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் இருக்கக்கூடிய 7 வருஷத்தை குறித்து சொல்லப்படுது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இப்ப வந்துருச்சா? நடக்குதா? இல்லை. மணவாட்டி சபை என்னைக்கு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதோ அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரப்போகிறது. அப்ப 69 வாரத்துக்கும் மீதி இருக்கிற ஒரு வாரத்துக்கும் நடுவுல தான் கிருபையின் காலம், நடுவுல தான் நம்முடைய காலம், புறஜாதியாரின் காலம், சபையின் காலம் காணப்படுகிறது. ஸோ 69 வாரங்கள் முடிந்த அந்த இயேசு சங்கரிக்கப்படுகிறதான, மேசியா சங்கரிக்கப்படுகிறான அந்த நாளோட அடுத்து அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி உடனே ஆரம்பிக்கல. அந்த ஒரு வாரம் வர்ற வரைக்கும் தேவன் இடைப்பட்ட நாட்கள்ல தான் சபையின் காலத்தை, இந்த 2000 வருஷத்தை சபையின் காலமாக, புறஜாதியரின் காலமாக, கர்த்தர் கிருபையின் காலமாக வைத்திருக்கிறார். ஆமென். ஸோ நடுவில் இருக்கிற நம்ம சீக்கிரத்தில் அந்த 7 வருட, அந்த 7 அந்தி கிறிஸ்துவின் 7 வருட ஆட்சிக்கு முன்பாக கிருபையின் காலத்தின் முடிவில் சபை என்ன செய்ய போகிறது? எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. இன்னும் இந்த ஒரு வாரம் இன்னும் வரலை. அந்த 69க்கும் 70க்கும் நடுவில் தான் நம்ம இருக்கிறோம். இது 69ன்னு வச்சுக்கோங்களேன், இது 70வது வாரம். அந்த 70வது வாரத்துக்கு நடுவில் தான் என்ன பண்ணுறோம்? இருக்கிறோம். அந்த 69 முடிஞ்சு இன்னும் இந்த 7 வருஷம் அந்த காரியம் யார்கிட்ட இருக்குது? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் இருக்குது. அந்த 70 வருஷம் முடியும் போது தான் 1000 வருட அரசாட்சி வரும். ஸோ இடைப்பட்ட அந்த யுகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வருகை சமீபத்தில் இருக்கிறபடினால் நாம் எப்படிப்பட்ட ஜாக்கிரதை உள்ளவராக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல அவன் எப்படி இருப்பானா? ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவான். அந்த ஒரு வாரம் அளவும் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவான். இப்போ பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு, நம்ம கேள்விப்பட்டுக்கொண்டே இருக்கிறோம். பாலஸ்தீனாவுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை, பிரச்சனைன்னு சொல்லி சமாதானப்படுத்துறதுக்கு சில நாடு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுது, சில நாடு பாலஸ்தீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுது. இப்படி சப்போர்ட் பண்ணுகிற வேலையில தான் அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டு அவன் என்ன பண்ணுவான்? உடன்படிக்கை உறுதிப்படுத்துவான். இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா வந்து நான் இந்த இடத்த உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன், நான் இந்த இடத்த உங்களுக்கு சமாதானம் பண்ணி கொடுக்குறேன், நான் ஆலயத்தை கட்ட உதவி செய்றேன்னு சொன்ன உடனே அவனை என்ன செய்வார்கள்? வரப்போகிற மேசியா இவனா கூட இருக்கலாம்னு நினைச்சு என்ன பண்ணிக்குவாங்க? ஜனங்கள், யூதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஸோ 7 வருஷத்துல அவன் உடன்படிக்கையை, ஒரு வாரம் அப்படின்னா 7 வருஷம் உடன்படிக்கை அவன் உறுதிப்படுத்திக் கொள்கிறான். அதுல 3 வருஷம் வரைக்கும் சாதாரண காலங்கள், உபத்திரவ காலம் தான். உபத்திரவம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், ஆலயத்தை கட்டுவார்கள். கடைசி 3 வருஷம் அவன் தன்னை உயர்த்த ஆரம்பிப்பான். வசனம் அதை தான் சொல்லுது பாருங்களேன். அந்த இடத்துல அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். ஒளிய பண்ணுவார் அப்படின்னு போட்டதுனால அது ஆண்டவரை குறிக்கல, அது அருவருப்பை குறிக்கிறதான அந்தி கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. ஸோ கடைசி 3 வருஷத்துல அவன் என்ன செய்யறான்? பலியை என்ன பண்றான்? விளக்குறான். பலி செலுத்த விட மாட்டான், ஆண்டவருக்கு பலி செலுத்த விட மாட்டான். தன்னையே தேவன் என்று சொல்ல வைப்பான், தன்னை வணங்க வைப்பான். அருவருப்பான பன்றிகளை என்ன செய்வான்? பலியிட்டு யூதர்களை சாப்பிட வற்புறுத்துவான். யூதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? கீழ்ப்படிய மாட்டாங்க. பலிபீடத்தில் அவன் வந்து நிற்பான்.
யூதர்களுக்கு அப்பதான் தெரியும், ஆகா இவர் மெசியா கிடையாது, இவன் வேதத்தில் சொல்லப்படுகிறதான அருவருப்பானவன் என்று சொல்லி அறிந்து அந்த நேரத்தில் அவர்கள் கலங்கி நிற்கிற வேலையில தான் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே யூதர்களுக்கு ஆதரவாக, யூதர்களுக்கு அவர் நல்ல ஒரு யுத்தத்திலே வெற்றியை கொடுக்கும்படியாக ஒலிவ மலையின் மேல் கால் வைப்பார் தேவனுடைய பிள்ளைகளே. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் இயேசு கிறிஸ்துடைய பகிரங்க வருகை. இயேசு கிறிஸ்து என்ன செய்ய, பகிரங்கமாக ஒலிவ மலை மேல் கால் வைத்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணுவார், அந்த கிறிஸ்துடைய கிரிகள் எல்லாம் என்ன பண்ணுவார், முறியடித்து பிசாசையும் அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே பாதாளத்தில் போட்டுட்டு தன்னுடைய ஜனங்களோடு, ஏற்கனவே தான் கூட ஒரு ஜனத்தை வச்சிருக்கிறார், யாரு, சபைங்கிற மணவாட்டி. அப்புறம் இதுல இருக்கிறதான விசுவாசம் உள்ள யூதர்களோடு சேர்த்து என்ன பண்றார், 1000 வருட அரசாட்சியை இந்த பூமியில கர்த்தர் என்ன செய்வார், அரசால ஆரம்பிப்பார். அதுதான் 70வது வாரம். ஆமென். அந்த வாரத்துல தான் தீங்கு இல்லை, அந்த அரசாட்சியில என்ன கிடையாது, மரணம் இல்லை, அந்த அரசாட்சியில துக்கம் இல்லை, அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை. ஸோ அந்த அரசாட்சிக்கு தான் நம்ம அனைவரும் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிகள் வருவதற்கு முன்பதாகவே தேவன் அவருடைய சபையை எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 8லிருந்து வாசிமா. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? இந்த இடத்துல ஒரு ஊமையை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு அவள்கிட்ட இருக்கு. அதில் என்ன ஆயிடுச்சு, ஒரு வெள்ளிக்காசு காணா போச்சு. காணா போனோன்னே அவள் அலட்சியமா விடல, என்ன பண்றா, விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி அந்த காசை தேடி கண்டுபிடிச்சி பக்கத்தில் இருக்கிற தன் சொந்தங்கள், தன்னுடைய அயலகத்தார் எல்லாத்தையும் காமிச்சு, இந்த பாருங்க என் காசு காணா போச்சு, திரும்ப கிடைச்சிச்சு, என்ன பண்றா, அவர்களோடு சந்தோஷப்படுகிறாள். இதை எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் திரும்புகிற காரியத்தை குறித்து தான் ஆண்டவர் அந்த அதிகாரம் ஃபுல்லாக பேசுவார். ஆனால் பாரம்பரியத்தின்படியாக, யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி, ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியை நிச்சயம் பண்ணும் பொழுது அந்த மணவாட்டிக்கு கிஃப்டா என்ன பண்ணுவாங்க, சில வெள்ளிக்காசுகளை கொடுத்துட்டு போவாங்களாம். மணவாளன் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு திரும்ப வந்து திருமணம் செய்ய வருவார் பார்த்தீங்களா, அது வரைக்கும் மணவாட்டி கையில் கொடுக்கப்பட்ட அந்த காசு என்ன செஞ்சுருக்கணும், பத்திரமா வச்சிருக்கணும். ஸோ இது ஒரு முறைமை பாரம்பரியங்கள் அந்த நாட்களில் யூதர்களிடத்தில் உண்டு. அப்போ அந்த ஒரு காசை, ஏன்னா அவள் வாழ்க்கை பிரச்சனை, ஒரு காசை அவள் என்ன பண்ணுறா, தேடுறா, கண்டுபிடிக்கிறா. அந்த நேரத்தில் ஈபிலாம் கிடையாது, கரண்டாக தான் இல்லை, என்ன பண்ணுறா, விளக்க கொளுத்துறா, வீட்டை கூட்டுறா, கண்டுபிடிச்சி தன் அயலகாட்டெல்லாம் சொல்றா. ஏன்னா நாளைக்கு மணவாளன் வந்தோன்னே அவங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அவ காசை காணாடிச்சிட்டா, மணவாளனே அவ உன்னை கட்ட தகுதி இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. உன்னை என்ன பண்ற, இந்த பாருங்க காணா போனது உண்மைதான், நான் தேடினது உண்மைதான், இந்த கிடைச்சிருச்சு பாருங்க, நான் ஆயத்தமா இருக்கிறேன், என் மணவாளனை மணந்து கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன், இதோ கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அவள் சந்தோஷமா இருப்பது போல மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து கற்புள்ள கன்னிகையாகிய ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட மணவாட்டியை நம்ம கையில சில காரியத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். என்னங்க கொடுத்திருக்கிறாரு, விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆமே. அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை அவர் வரும் பொழுது நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவன் வரப்போகிறார். தேவன் வரும் பொழுது அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். வசனம் சொல்லுகிறது, அந்த மத்தேயு சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நல்லா ஆண்டவருக்குள்ள வாழ்ந்துட்டு நல்ல பிள்ளையா இருந்துட்டு ஏசு வர்றதுக்கு முன்னாடி இல்ல தன்னுடைய மரணம் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவன் அநியாயம் செய்கிறவனாய் காணப்பட்டால் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய நீதிகள் நினைக்கப்படுவது இல்லை. அவன் என்ன பண்ண முடியாது, வருகையில போக முடியாது. ஸோ தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். நமக்கு கொடுக்கப்பட்ட வெள்ளிக்காசு மாதிரி நினைச்சுக்கோங்க, அவர் கொடுத்ததான ரட்சிப்பு. அடுத்து ஆணுடைய வருகைக்கு நான் என்ன பண்ணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். இந்த செய்தியை கேட்கிற உங்கள யாராவது இன்னும் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா இன்னைக்கு ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க, நான் ஞானஸ்தானம் எடுக்கணும் ஆண்டவரே, உங்க கட்டளைக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே. அடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். சிலர் சொல்லுவாங்க பரிசுத்தாவின் அபிஷேகம்லாம் அப்போஸ்தலர் காலத்திலே முடிஞ்சு போச்சுன்னு. அப்படி இல்லைங்க. இந்த பூமியில நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, இந்த பூமியில நம்ம ஆண்டவருக்காய் நம்முடையதான விசுவாசத்தை காத்துக்கொள்ள, ரட்சிப்பை காத்துக்கொள்ள, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஆவியானுடைய உதவி நமக்கு தேவை. ஆமேன். அடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு தேவை. அடுத்து வாழ்க்கையில பரிசுத்த ஜீவியமா இருக்கணும். கடைசி வரைக்கும் ஆண்டவர் வருகிற வரைக்கும் பரிசுத்தத்தில் என்ன பண்ணக்கூடாது, குறைவு காணப்படக்கூடாது.
அடுத்து மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வெள்ளிக்காசுகளை போல இருக்கிறதான இந்த கிருபைகளை அவர் வருகிற வரைக்கும் யார் ஒருவர் காத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க முடியும். ஒரு வசனத்தை வாசிங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். நியாயப்பிரமாணம் முழுசா கை கொள்றங்க, எல்லா கட்டளைகளையும் கர்த்தர் எழுதி கொடுத்ததான இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படுறேன், ஒரே ஒரு காரியம்தான், சின்ன காரியம் தானே அப்படின்னு நினைச்சா கூட அவன் குற்றவாளியா இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எல்லாவற்றுக்குள்ளும் கீழ்ப்படுகிறதான ஒரு கிருபையை கர்த்தர் தருவாராக. யார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது? வாசிங்க 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுகந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுகந்தரிப்பதில்லை. யாருங்க பரலோகத்துக்கு போக மாட்டா? அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. மற்ற மனுஷருக்கு அநியாயம் செய்யறோமா? அநியாயமா வாழ்றோமா? அநியாயமா பணம் சம்பாதிக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அடுத்து யார் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, வேசி மார்க்கத்தார் விக்கிரக ஆராதனைக்காரர்னு சொல்லி அநேகர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர் அப்படின்னு நிறைய காரியங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 காரியம் இருக்கு. நீங்க குறிச்சு வச்சு வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19லேருந்து 21 வசனம் வரைக்கும் 17 விதமான மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிறது. ஸோ நீங்க குறித்து வைத்து வீட்டில் பார்த்துக்கோங்க. இதை செய்கிறவர்கள் யாருக்கிட்டலாம் மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படுகிறதோ அதில் பார்த்தீங்கன்னா கோபம் இருக்கும், மூர்க்கம் இருக்கும், கசப்பு இருக்கும், வைராக்கியம் இருக்கும், விக்கிரக ஆராதனை இருக்கும், பொருளாசை இருக்கும். இப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15:50 சொல்லுகிறது, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. நம்மளாம் யாருங்க? மாம்சமும் இரத்தமும் உடையவங்களா இருக்கிறோம். நம்ம இப்படியே பரலோகத்துக்கு போக முடியுமா சொல்லுங்க? மாம்சமும் இரத்தத்தோடு இருந்தால் என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே கடந்து வந்தால் மாத்திரமே நம்ம என்ன பண்ண முடியும்? மகிமையின் தேவனை காண முடியும். மறுரூபத்தின் அனுபவம். ரோமர் 12:2 வாசிமா. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாயிருக்கிறதினாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனசு என்ன செய்யணும்? புதிதாக்கப்படணும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அப்ப மாம்சமும் ரத்தத்தோடு இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம மனம் புதிதாக்கப்பட்டா பரலோகத்துக்கு போக முடியும். ஆனா எப்படி வாழணுமா? இந்த உலகத்துக்கு ஏற்றது போல ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழ்ந்தா பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரோடு ஒத்துவாழு அப்படின்னு சொல்லி. அது வேணா உலகத்தாருக்கு கரெக்டா இருக்கலாம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தின்படி வாழ வேண்டும். நமக்கு நியமிக்கப்பட்ட, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து, இந்த தேவனுடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படிந்து உண்மையாய் நடக்கிறார்களோ அவர்கள் தான் மறுரூபமாக்கப்படுவார்கள். ஆமென். அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கப்படுவார்கள். வேதத்தை வாசிங்க. இன்னைக்கு சபைக்கு பைபிள் கொண்டு வரதே சிலர் என்ன பண்றதில்ல, விரும்புறதில்ல. அப்படி இருக்கக்கூடாது. வேதத்தை கொண்டு வாங்க, நல்ல திறந்து வாசிங்க. சிலருக்கு என்னடனா, எனக்கு எழுத்தே தெரியல, எழுத்து தெரியலன்னா கண்ணாடி போடுங்க, கண்ணாடி போட்டாவது வாசிங்க, எப்படியாவது சத்தியத்தை வாசிங்க. சத்தியத்தை வாசிங்க, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். இந்த சத்தியம்தான் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த சத்தியம்தான் இயேசுவின் இடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். ஆமென். இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 3:21 வாசிமா. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார்.
நம்முடையதான சரீரத்தை, அற்பமான சரீரத்தை அப்படி மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மாற்றுகிறார். ஆமென். அவரை போல கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். நம்ம அர்ப்பணிக்கும் போது அவருடைய சுபாவங்கள், அவருடையதான குணங்கள், அவருடைய கேரக்டர்ஸ் நமக்குள்ள காணப்படும் பொழுது ஒரு மறுரூபத்திற்குள்ளாக தேவன் நம்மை கடக்க வைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே போல மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். இறுதியாக 1 கொரிந்தியர் 15:51 வாசிமா. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு நிமிஷத்திலே, ஒரு நிமிஷம்னா கூட 60 செகண்ட்ஸ், ஒரு இமை பொழுதிலே, கண்ணிமைக்கும் நேரத்திலே ஒரு மறுரூபத்தின் அனுபவத்தை கர்த்தர் தரப்போகிறார். நாம் யாரும் எழுந்து நின்ற வண்ணமாக கடைசி எக்காலம் துணிக்கப் போகிறதான இந்த நாட்களில் கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படியாக நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவர். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நிச்சயமாகவே அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது அவருடைய வருகையிலே நாம் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக.